வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ளைடா தேனியிலிருந்து. வணக்கம் மங்காளி தேனியிலிருந்து. தேர்தல் சந்திக்க போறாங்க. தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரே தலைவன்னா உங்க தலைவன் தான். என்ன பேச விடுறீங்களா? பழனிசாமி தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட தலைவன். நீங்க 10 தோல்வின்னு சொல்லிக்கங்க. நீங்க என்ன அது உண்மைதானே? அதாவது நோ சூடு நோ சொர்ணை நோ பாதர்ட் எனி திட்டிங் எனி அபியூசிங் no sudu, no sornai, no bothering, no disturbance, absolute peace, love, joy, bliss. Titting mouthil blood vending, getting earsil no blood vending. Titting mouthil blood vending, getting ears, peacefully existing. Understand. அத பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க யாரியா? ஏங்க நாங்க நீங்க யாரியா கவலைப்படுறதுக்கு? அதிமுக எங்க கவலைப்படுறதுக்கு? அண்ணா திமுக காக்க வந்த இல்ல ஒரே இங்க வா. ஐயய்யா யாருக்காரப்பே? நீ யாரியா? நீ யாரியா? அண்ணா திமுக அது எங்க கட்சியா? மரியாதை. பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. பிலிக்ஸ் போயிராமா. சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் அங்கிட்டு போய் பண்ற. நாங்க தான் கிடைச்சோமா? ஆளு பாருங்க. அம்மா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? அம்மா நிறைய மரியாதை கொடுத்துக்கிருக்கேன். தேவையில்லாம் பேசிக்கிருக்கா. பிலிக்ஸ் போயிரு. பிலிக்ஸ் தேவையில்லாம் பண்ணிக்கிருக்க. போயிடுறா தம்பி. போயிரு. எங்க கட்சி வேட்டு? நீ யாரு? நீ பிஜேபி அவுத்துடுவியா? நீ ஐஎஸ்எஸ் என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார். இந்த கட்டளை நானும் சேலத்துக்காரன். எடப்பாடி பழனிசாமி ஊருக்காரன். எடப்பாடி பழனிசாமி ஊருக்காரன். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன காட்டுக்கு தெரியா கூப்பிடுறீங்க? எதுக்கு கூப்பிடுறீங்க? நாலு இல்லாத பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கா? பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கா? பேசுறியோ? சப்ஜெக்ட் இருக்காயா? உனக்கு என்ன சப்ஜெக்ட் இது என்ன இது மீட்டிங்ல பேசுறது? என்ன மீட்டிங்ல பேசிட்டு இருக்க நீ? சரி, நான் வந்து உங்க வயதுக்கும் என்னோட நீங்க கட்சியில மூத்தவர் அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்து ஒரு தண்ணி கொடுப்பா முதல்ல. எதுக்கு? என்ன நான் கேக்குறேன். நான் வந்து கேக்குறேன். தண்ணி தேவைப்படுது. ஏப்பா மாத்திரை எனக்கு ஒண்ணு இல்ல சாமி. நான் நல்லா இருக்கிறேன். நல்லா ஹெல்த்தா கண்ணாடி ஸ்டைலா போட்டு இருக்கேன்னா நீ போடுவ. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். அதிமுக குழப்பம் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க நீங்க. அதிமுக குழப்பம் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க நீங்க. நீ அதிமுக சொல்லாத. ஏன் வேக்க ஆர்எஸ்எஸ் காரனா நான் பெருமைப்படுறேன். நீங்க ஐஎஸ்எஸ் காரனுங்க. குண்டு வைக்கிறவங்க. ஆமா குண்டு வச்சிருக்கோம். கொடநாடு கொலை, சொத்துக்காக 2 கொலை, கொலைக்கார இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. யாரு கொலைகார? கொண்ட வெச்சபடம். கோவா. மரியா உட்கார. நான் படிச்ச அந்த மாதிரி காட்டாங்க. நீ எவனடா? சரி மூஞ்சு உடைச்சு புடி. நானே மோசமான ஆளு நானே. அம்மாவை யார் பன்னீர்செல்வம் சொன்னாரா இல்லையா? என்ன பிழை இருக்கு? என்ன இருக்கு? என்ன எடப்பாடி சொல்றாரு தப்பு பண்ணவங்கள வெளிய இருக்காங்க. துரோகம்ல யாரு துரோகி? நீங்க என்ன கேள்வி இல்ல யாரு துரோகி? கேள்வி கேட்டு முதல்ல அதுதான் சொல்றேன். பேச தெரிந்த குழந்தை கூட தெரியும் துரோகி என்ன ஆறு துரோகின்னு ஆறு எடப்பாடி பழனிசாமி. பாத்துனாக்கறா. ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன் போது துரோகம் பண்ணவங்கள வெளிய கேள்வி என்ன கேட்டீங்க? என்ன பதில் சொல்ல விடுங்க. நான் நீங்க கேட்ட மாதிரியே ஒரு 3 கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். முதல்ல வெளிப்படையா சொல்றேன். எனக்கு வந்து நான் வந்து சும்மா வால் பிடிக்கிறவன் இல்ல. நான் ஒரு அரசியல் விமர்சகர். அதிமுக ஆதரவாளர், பிஜேபி ஆதரவாளர். சங்கி மணிகண்ட அப்படியே அதிமுக வேட்டை கட்டிட்டு அறிவாலயம் பக்கம் போக மாட்டேன் இப்ப சொன்னீங்கல்ல. அம்மாவை உள்ள புடிச்சு போட்டது கருணாநிதி கட்சின்னு சொன்னீங்கல்ல. அந்த அறிவாலயம் பக்கம் நாங்க எந்த காலத்திலயும் போய் எங்க சின்னம்மா தியாகத்தலை பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன பேசிக்கிறீங்க? ஏங்க நாங்க அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம்ங்க. கை வலிக்குது. ஏங்க அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் எது? அம்மா சாவுல சந்தேகம் இருக்கு. கொடநாடு வழக்குல விசாரணை கமிஷன் வைக்கிறேன்னு அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து மனு கொடுத்து பன்னீர்செல்வம் முழுக்க யாரு தர்ம யுத்தம் பன்னீர்செல்வம் யாருக்கு எதிராக பண்ணாரு? ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இல்ல ஒரே விஷயம் கேமராவா பண்ண வெளிவாது போறேன்னா இல்ல ஒரு விஷயம் சொல்ற மட்டும் கேக்குறீங்களா? தர்ம யுத்தம் யாருக்கு எதிராக பன்னீர்செல்வம்? ஒரே விஷயம் நான் என்ன சொல்றேன்.
சேப்பாக்கத்துல சட்டமன்றம் நடக்கிற போது சேப்பாக்கத்துல ஸ்டேடியம் இருக்குது. எங்க சேப்பாக்கத்துல கலைவாணர் அரங்கத்துல சட்டமன்றம் நடக்குது. நல்லா சரி, புரிஞ்சுக்கணும். இருக்கட்டும். அப்ப நடக்கும்போது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கொடநாடு கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியில கண்டிப்பா நான் விசாரிச்சு அது யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் நான் கைது பண்ணுன்ற போது கிழிச்சாங்களா? ஏங்க கைது பண்றோம் கிழிச்சாங்களா? ஏன் பேச்ச கேளுங்க. கைது பண்ணுவேன்னு சொன்னபோது பூசணிக்காய் களவாணிக்கு நெஞ்சில சொன்ன வரும்போது அது மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் குழுவோட போய் தர்ணா நடத்தலையா நடு ரோட்ல? சரி அந்த அரசாங்கங்கள் பழி வாங்க பாக்குது. பழி வாங்க கொடநாடு கொலை வழக்க பத்தி பேசும்போது எதுக்கு பொறுக்கிறது போய் சேப்பாக்க ரோட்ல தர்ணா என்ன தர்ணா? அப்ப பூசணிக்காய் களவாணிக்கு நெஞ்சில சொன்ன கேமரா பார்த்து பேசுகிறேன். கொடைநாடு கொலை வழக்குங்கிறது இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. உண்மை குற்றவாளி யாராக இருந்தாலும் அவங்க உள்ள போகணுங்கிறதுல அதிமுக தொண்டனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. போராட்டம் பண்ணுங்க பாப்போம். இந்த முறை உங்க தலைவருக்கு கடைசி தேர்தல். கடைசி தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் கடைசி தேர்தல். அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு ஒன்று கேட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் முந்தா நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்தவர் இந்த வேட்டி கட்டிட்டு வந்ததுனால இதை அவர் மேல வழக்கு போட்டு வேட்டி உருவி விட்டுறாதீங்க. பாவம் மன்னிச்சு. என் வேட்டியை தொட்ட வெட்டுதான் அவளுக்கு. தொட்டு பாரு. என்ன தொட்ட அடா என்ன அடிப்ப? என்ன அடிக்கிறியா? டேய் அடால சடா சொல்லு. இது ஏன் கட்சி வெட்டிங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய வெட்டு தான் கிடைக்கும். வெட்டு சலூன் கடைக்கு போனா நீ தொட்டு பார்க்க சொல்லு. உங்க ஆளு எவனாவது ஏதாவது தொட்டு பார்க்க சொல்லு. ஆக்கப்பூர்வமா நான் 3 ஏங்க ஏன் வேட்டை தொடுறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு? தொட முடியுமா? இது எங்க கட்சி வேட்டிங்க? உங்க மேல நான் ஒத்துக்கிறேன். அம்மா இயற்கையான மரணம் தான் அடைஞ்சாங்க. அதுல எந்த சதியும் இல்லை. ஆனா பதவி கொடுத்த உங்க மேல கொலைப்பலி, பதவி கொடுத்த உங்களுக்கு எதிராக போய் தர்ம யுத்தம் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு இது திருப்பி எடப்பாடி பழனிசாமி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி வர்றப்ப இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி பதவி கொடுத்த சசிகலாவுக்கும் தினகரன் என் கையை முறுக்கி என்கிட்ட கையெழுத்து வாங்கினார்னு இத்தனை கொலை துரோகத்தையும் பண்ணினார். எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் ஒரு நிமிஷம் முடிக்கிற வரைக்கும் அளவு பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அந்த அம்மாவை ஏதாவது திறந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணிருக்கிறாரா? ஒரு குடும்பத்தின் பிடியில் போய் இந்த கட்சி மறுபடியும் சிக்கிருக்க கூடாது. இத்தனையும் பண்ண பன்னீர்செல்வம் துரோகியா பழனிசாமி துரோகியா? பதில் சொல்லுங்க. 3 பேரும் துரோகிதான். 3 பேருமே துரோகிதாங்க. சின்னம்மாவுக்கு எவன் துரோகம் பண்ணிட்டு போறான்னு விளங்க மாட்டாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் உள்ள தூக்கி போட்டுருவேன். அத செஞ்சிரும் இத செஞ்சிரும் சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமா பேசுற ஒரு அடேங்கப்பா நீங்க பெரிய அறிவாளி. நான் புரட்சித்தாயா என்ன ஜெயிலுக்கு போனது புரட்சித்தாயா? ஏங்க ஜெயில எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து விட்டது. கொலை எடுத்துட்டு ஜெயில போய் வந்து யார் கொலை அடிச்சது? இந்த பேச்செல்லாம் அப்புறம் வேட்டி உருவி விடுவான் பாக்குறான். ஏன் வேட்டி உருவி விடுவான்? யாரு எழுப்பிடுங்க உருவி என் தோடா பாப்பா நீ. ஏன் வேட்டி தோடா நீ? இது பெரிய தொட்டு தோடா நீ. ஏன் வேட்டி தொட்டு பாப்பா அவருக்கு மாத்திரை கொடுப்பா. ஏன் வேட்டி தொட்டு சொல்றா? டச் பண்ணி பார், தொட்டு பார், கைய வச்சு பிச்சு பிச்சு எடுப்பா. இந்த புல்லட் பாத்தியில நடந்ததெல்லாம் இது சொல்லிடுறேன். இந்த தேர்தல் வந்து அதிமுக கூட்டணி 160 இடத்துக்கு மேல ஒரு இடம் குறைஞ்சா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? தேனி கர்ணனுக்கு நான் தேனியில வந்து காரை விட்டு இறங்கி அவர் இருக்கிற ஊடு வரைக்கும் உருளத்தாண்டவம் போட்டுக்கிட்டு வரேன். உங்களால நீங்க தனியா அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு 10 இடத்துல 10 பேர் இருக்கிறாங்களா? அது தேடி பாருங்க. முதல்ல அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க சமையல்காரர் அனைத்து இடத்திலும் போட்டி போட போறாங்க. வேட்பாளர் தயாராகிட்டு இருக்காங்க. சரவணா தேங்க்யூ. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.